அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய முன்தினம் டெல்லியினுடைய முக்கிய பகுதியான செங்கோட்டை, இந்த செங்கோட்டை பகுதியில் மிக கொடூரமான பயங்கர குண்டு வெடிப்பு நடந்தது. கார் குண்டு வெடிப்பு. இதில் 13க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் இறந்திருக்கிறாங்க. நல்லா கவனித்து பார்த்தோம்னா இந்த பயங்கரவாதிகள் மிகப்பெரிய கோழைகள் என்பது நிரூபிக்கப்படுது. இந்த பயங்கரவாதிகளை கோழைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இவர்கள் நேரடியாக இராணுவத்துடன் சண்டை போடுவதை விட அப்பாவி பொதுமக்களையே கொள்கிறாங்க. இதுதான் அவங்க மதம் கற்பிக்கப்படுகிறதா, மதத்தில் இதான் ஜிகாத் சொல்லிக் கொடுக்குறது, அப்பாவிகளை கொள்வதற்கு. சில நாட்களுக்கு முன்பு காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் அங்கிருந்து சுற்றுலா பயணி அப்பாவிகளை அடையாளம் பார்த்து சுட்டுக் கொன்றார்கள். அப்போ இவருடைய நோக்கம் என்னவா இருக்கின்றது? எல்லாரையும் பயமுறுத்த வேண்டும், பயங்கரவாத செயலாலே பொதுமக்கள் பயப்பட வேண்டும், அப்பாவிகள் பயப்பட வேண்டும் என்று சொல்லி. இவர்கள் உண்மையான வீரர்கள் என்றால் நேருக்கு நேர் அவருக்கு எதிராக இருக்கின்ற இராணுவத்திடமோ காவல்துறையிடமோ சண்டை போட வேண்டும். ஆனால் இவர்கள் செய்வது என்ன? அப்பாவி மக்களையும் பொதுமக்களையும் கொள்கிறாங்க. இங்கே மாத்திரம் இல்லை, இதுவரைக்கும் நடந்த அத்தனை குண்டு வெடிப்புகளிலும் அப்படி தான் நடந்திருக்கின்றது. கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் 58 பேர் இறந்தது அப்பாவி பொதுமக்கள், நர்ஸ் உட்பட சாதாரண மக்கள் தான் படுகொலை செய்யப்பட்டார்கள். இதுவரைக்கும் நடந்த ரயில் குண்டு வெடிப்புகளிலும் அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மும்பையினுடைய தொடர் குண்டு வெடிப்பிலையும் அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த பயங்கரவாதிகளுடைய நோக்கம் என்னவாக இருக்கின்றது என்று பார்த்தோம் என்று சொன்னால், பயமுறுத்த வேண்டும் என்று தான் இருக்குது. இது மிகப்பெரிய வீரமா? இது வீரர்கள் செய்ய வேலையா? இந்த ஜிகாதிகள் இவங்க மார்க்கத்தை வலியுறுத்துது இதுதான் சொல்லுதா? இப்போ நாமெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மார்க்கத்தை சேர்ந்தவர் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இவர்கள் செயல்படுகிறார்கள். சாதாரண அப்பாவி மக்கள். ஒரு மருந்து கடைக்காரர் இறந்து போயிட்டார், அவருக்கும் பயங்கரவாதத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஒரு பஸ்ஸினுடைய கண்டக்டர், அவர் பகலில் பஸ்ஸில் கண்டக்டராக வேலை செஞ்சு இரவு நேரத்தில் ஒரு காவலாளியாக வேலை செய்கிறார். தன்னுடைய பெரிய குடும்பம் உடல்நலம் இல்லாத அம்மா அப்பாவை ஊரில் கவனிக்கிறதுக்காக ஒரு 2 வேலை செய்கிறார். இந்த டெல்லி குண்டு வெடிப்பில் அந்த அப்பாவே இறந்து போயிட்டார், ஒரு கண்டக்டர் இறந்து போயிட்டார். என்ன கொடுமை பாருங்களேன். அவர் நம்பி ஒரு 6-7 பேர் இருக்கிறாங்க, அந்த குடும்பம் அவர் நம்பி இருக்குது. குடும்பத்துக்கு யார் பதில் சொல்வது? இந்த பயங்கரவாதிகள் இப்படி செய்வதனால இவர்கள் ஏதாவது சாதித்து விட என்று நினைக்கின்றார்களா தெரியல. இவருக்கு ஆதரவளிப்பவர்கள் இது நினைப்பாங்களா? பயங்கரவாதிகள் என்ன நினைக்கிறாங்க? எல்லாருமே அந்த செயலை முடிஞ்சிச்சுன்னா தண்டனை முடிஞ்சா சரின்னு நினைக்கிறாங்க. அவங்க செய்த தவறு தண்டனை. அது கோயம்புத்தூரில் பாட்ஷா நிறைய பேருக்கு அப்பான்னு சொல்கிறாங்க. பயங்கரவாதி அப்பான்னு சொல்லலாமா? அவருடைய ஊர்வலத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்போட ஆயிரக்கணக்கான பேர் கலந்துக்கிறாங்க. அப்போ அவர் செஞ்ச கொடூரத்துக்கு அவரால் பாதிக்கப்பட்ட குடும்பம் தண்டனை கொடுத்துருக்குறாங்க. தண்டனை காலத்துலேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. பரவாயில்ல, வெளியே வரப்போ மரணம் அடைகிறார். அப்போ பயங்கரவாதிகளுக்கு யாரும் ஊக்கம் கொடுக்கக்கூடாது, அவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். இந்த அப்பாவி மக்களுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? அவங்களுடைய உயிருக்கு, அவங்க உடைமைக்கு, அவங்களுடைய குடும்பத்துக்கு, அவங்களுடைய வாரிசுகளுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? நல்லா கவனித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், பாரத அரசாங்கம், மோடி அவர்களுடைய அரசாங்கம், இராணுவம், முப்படை சேர்ந்தவர்கள் இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பதில் கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தார்கள்? பாகிஸ்தானுடைய பயங்கரவாத குழுக்கள் எங்கே தங்கி இருக்கின்றார்கள், என்கிற முகாம் இருக்கின்றது என்று குறியிட்டு கரெக்டாக அந்த இடத்துல தான் தாக்கினார்கள். அதில் அப்பாவி ஒருத்தர் சாகலியே. அந்த சிந்தூர் ஆபரேஷன் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் அங்கே பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு அப்பாவி மக்கள் பாதிக்கப்படலை. பயங்கரவாதிகள் மட்டுமே குறிவைத்திருக்கின்றார்கள். பயங்கரவாத தாக்குதலுக்கு இது முறியடிக்கணும் அப்படிங்கிறது அவங்க நோக்கம். ஆனால் அதுக்கு பதிலாக இந்த டெல்லி குண்டு வெடிப்பு என்பது மிக கொடூரமானது. ஏன்னா நம்முடைய கோயம்புத்தூர் பாதிக்கப்பட்ட ஊர். அதனால் மக்கள்லாம் சேர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மக்கள்லாம் ஒற்றுமையாக இருந்து பயங்கரவாதத்தை எதிர்கொள்ள வேண்டும். யாரெல்லாம் பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறார்களோ, இந்த இஸ்லாமிய அடிப்படை பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கலாம், அவர்களுக்கு நம்ம ஒரு விஷயத்திலும் எந்தவித சகாயம் காட்டக்கூடாது, அவருக்கு எந்தவித ஆதரவும் கொடுக்கக்கூடாது, அவர்களை புறந்தள்ள வேண்டும். இது பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக நாமெல்லாம் ஒழிக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த பாரத தேச மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.